விக்னேஸ்வராய நமக. மம குலதேவதாமணியப்ப சுவாமியே நமக. பேரன்பு மிக்க 360 டிவி சேனல்களுக்கு ஜோதிடர் எம் முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள். யோகம் பெற்ற சுக்கிர பகவான் உச்ச ராசியில் இருந்து கேந்திரம் பெறக்கூடிய காலகட்டத்தில் அதிக லாபத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் சித்திரை மாதம் 8ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை, அதாவது 21/4/2024 முதல் 27/4/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். அதன்படி முதல்ல கிரக அமைப்புகள். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே உங்கள் ராசிநாதனாகிய சனி பகவானும், 3ஆம் இடத்திலே ராகு பகவானும் புத பகவானும், அவரோடு வருகின்ற செவ்வாய்க்கிழமை முதல் செவ்வாய் பகவானும், உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே சூரிய பகவானும் குரு பகவானும், அவரோடு வருகின்ற வியாழக்கிழமை முதல் சுக்கிர பகவானும் இணைந்திருப்பார்கள். உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்திலே கேது பகவானும், 7ஆம் இடத்தில் சப்தமாதிபதியாகிய சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 9, 10, 11 ஆகிய இடங்களில் இந்த வாரம் முழுவதும் அமர காத்திருக்கின்றார். மகர ராசி என்பதே பொதுவாக சந்திராசமமோ வேதியோ இல்லாது இருந்தால் அந்த வாரம் நல்ல வாரமாக அமையும். அதன்படி இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராசமும் கிடையாது, வேதியும் கிடையாது. அப்போ இந்த வாரம் முழுவதும் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்திருக்கப்ப, இந்த வாரத்தின் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமைக்கு 21/4/2024 திதி வளர்பிறை திரியோதசி திதியும், மாலை 6 மணி வரை உத்தர நட்சத்திரமும், அமிர்த யோகமும் கூடிய சுப முகூர்த்த நாளாக ஞாயிற்றுக்கிழமைக்கு வருகிறது. அன்றைய தினம் பிரதோஷமும் கூடிய அந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு மதுரையிலே அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வருடைய திருக்கல்யாண வைபவம் மிக சீரும் சிறப்பாக நடைபெறும். காண கண் கோடி வேண்டும். மதுரைக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். அடுத்தபடியாக திங்கட்கிழமை 22/4/2024 திதி வளர்பிறை சதுர்த்தசி திதி, நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரம், சித்தயோகம் கூடிய நாள். அன்றைய தினம் சுப முகூர்த்த நாள். அப்போ இந்த வாரத்தில் 2 நாள் சுப முகூர்த்த நாள், ஞாயிற்றுக்கிழமையும் திங்கக்கிழமை நினைக்கும். இந்த திங்கக்கிழமை சுபமுகூர்த்த நல்ல நாளில் மதுரையில் அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வருடைய திருக்கல்யாண நிகழ்ச்சிகள் நேற்றைய தினம் எளிதாக நடைபெற்று, இன்று அம்மையும் அப்பனும் திருத்தேரிலே எழுந்தருளி பவனி வரக்கூடிய திருத்தேரோட்ட நிகழ்ச்சி மதுரையிலே 4 மாசி வீதிகளிலும் நடைபெறும். அன்று மாலை மதுரையிலே சுந்தராஜ பெருமானாக அவதரித்த கள்ளழக பெருமான் மதுரைக்கு விஜயம் செய்யக்கூடிய நிகழ்ச்சியிலே 1000 பொன் சப்பரத்திலே எழுந்தருளி மதுரைக்கு வரக்கூடிய நிகழ்ச்சியும், அவரை எதிர்கொண்டு அழைக்கக்கூடிய எதிர் சேவை நிகழ்ச்சியும் அன்றைய தினம் நடைபெறும் திங்கட்கிழமைக்கு. அடுத்து செவ்வாய்க்கிழமை 23/4/2024 அன்று பௌர்ணமி திதி, சித்திரை நட்சத்திரம், சித்தயோகம் கூடிய நாள். பௌர்ணமியிலே நமக்கு தெரியும் அன்று கிரிவலம் போகிற நாள். சித்திரை மாதத்தில் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி சித்திரகுப்தனுடைய பிறந்த நாள். எல்லாற்றையும் விட அன்றைய தினம் உலக பிரசித்தி பெற்ற மதுரையிலே அருள்மிகு ஸ்ரீ கள்ளழக பெருமான் தங்க குதிரை வாகனத்திலே வைகை ஆற்றிலே எழுந்துள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. காண கண் கோடி வேண்டும். அந்த நிகழ்ச்சி நடைபெறும். வழிபாடு செய்ய உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். அடுத்து புதன்கிழமை 24/4/2024 திதி தேய்பிறை பிரதமை திதி, சுவாதி நட்சத்திரம், சித்தயோகம் கூடிய நாள். அன்றைய தினம் இரவிலே மதுரையிலே ராமராயர் மண்டபப்படியில் அருள்மிகு ஸ்ரீ கள்ளழக பெருமான்
தசாவதார காட்சியை நிகழ்த்தி காட்டுவார். அடுத்தபடியாக வியாழக்கிழமை 25/4/2024 திதி தேய்பிறை, துவிதியை திதி, விசாக நட்சத்திரம். அன்று காலை கள்ளழக பெருமானுடைய தசாவதார நிகழ்ச்சி நிறைவேற்று மோகினி அவதாரத்தோடு விஜயம் செய்யக்கூடிய நிகழ்ச்சி நடைபெறும். பூப்பல்லக்கு நிகழ்ச்சி நடைபெறும். அடுத்து வெள்ளிக்கிழமை 26/4/2024 தேய்பிறை திருதியை திதி, அனுச நட்சத்திரம், சித்தயோகம் கூடிய நாள். அடுத்து இந்த வாரத்தில் கடைசி நாள் சனிக்கிழமை அன்னைக்கு 27/4/2024 திதி தேய்பிறை சதுர்த்தி திதி, கேட்டை நட்சத்திரம், சித்தயோகம் கூடிய நாள். அன்றைய தினம் தேய்பிறை சதுர்த்தி என்பதனால் சங்கடகர சதுர்த்தியாக அன்றைய தினம் அமைகிறது. மகராசி என்பதே இதுதான் இந்த வாரத்திற்கான திதி வார யோக அமைப்புகள். பணப்பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் உங்களுக்கு அருமையான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. தனாதிபதி தனஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதும், சுக்கிர பகவான் 4ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதும் சுப யோக லாப பலன்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் அட்டமாதிபதியாகிய சூரிய பகவானும் விரையாதிபதியாகிய குரு பகவானும் இணைந்து 4ஆம் இடத்தில் அமரும் பொழுது வீடு, வண்டி, வாகன யோக சேர்க்கையில் சற்று பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தேவையில்லாத செலவுகளை தவிர்த்து கொள்ளுங்கள். வீண் விரைய செலவுகளை தவிர்த்து விடுங்கள். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருங்க. ஏன்னா 4ஆம் இடம் சுகஸ்தானம், அதனால் அது கொஞ்சம் பாதிக்கும். வண்டி வாகனத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இதெல்லாம் இந்த மகராசிக்காரங்களுக்கு இந்த வாரத்தில் கிடைக்கக்கூடிய இந்த எச்சரிக்கைன்னு சொல்கிற அளவுக்கு கூடிய பதிவு. அதுபடியாக தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு அருமையான லாப பலன்கள் கிடைக்கும். சுக்கிரனுடைய பார்வை 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால பலம் மிகுந்த ஒரு வாரமாக உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. யோக பலன் நிச்சயமாக கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் சிறந்த நற்பலன்கள் கிடைக்கும். புது முயற்சி செய்யக்கூடிய அளவுக்கு யோக பலன்கள் உண்டு. செய்தொழிலில் மேன்மை அடையக்கூடிய யோகங்கள் உண்டு. தொழில் ரீதியாக தொழிலாளர்களுடைய ஒத்துழைப்பும், வியாபாரத்தில் நுணுக்கமான பல நிகழ்ச்சிகளும் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால் பலமான வாரம் தொழில் வியாபாரத்தில் சிறப்பாக இருக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு சற்று சிரமங்கள் ஏற்பட்டாலும் குருவின் அனுகிரகத்தால் இந்த வாரம் உங்களுக்கு நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். அதனால் இந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்தளவுக்கு சற்று நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். ஆனால் லாபங்கள் நிச்சயமாக கிடைக்கும். பணிச்சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. தொழிலாளர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். கொஞ்சம் இறுக்கமான சூழ்நிலைகள் மட்டும் ஏற்படும். அடுத்து சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மகராசி என்பவர்கள் அனைவருக்குமே சுப யோகமும் லாபமும் நிச்சயமாக கிடைக்கும். அந்த சுப யோகத்தை சரியான முறையில் பயன்படுத்தினால் இன்னும் அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கும். பெண்களுக்கு காதலர் இருவர் கருத்தொருமித்தால் வாழ்வில் இன்பம் சிறக்கும் என்ற விதிப்படி 7ஆம் இடத்து அதிபதி ஆகிய சந்திர பகவான் நீசராசியில் அமரும் பொழுது கணவன் மனைவிக்குள் அந்யோன்ய பாவம் பெருகும், லாப பலங்கள் பெருகும். எதிர்பார்த்த பல விஷயங்கள் கைகோர்த்து வருவதற்கான நிகழ்ச்சி நடக்கும். குழந்தைகளால் லாபமும், குழந்தைக்கு லாபமும், மங்களகரமான நிகழ்ச்சிகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. அதிலும் குறிப்பாக சுபமங்கலத்தை எதிர்பார்த்திருக்க பெண்களுக்கெல்லாம் சுப செய்திகளும் சுப யோகங்களும் நிறைய கிடைக்கும். தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கு லாபகரமான நிகழ்ச்சிகள் நடக்கும். எதிர்பார்த்த பல விஷயங்கள் மங்களகரமாகவும் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. எல்லாம் வல்ல இறைவனுடைய ஆசீர்வாதத்தினால நல்ல சுபபலன்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கு இனிய நல்வாழ்த்துக்கள்.